சார் வணக்கம். வீர திருநாவுக்கரசு, எதனால எதிர்கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கிறாங்க சார்? அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, காரணம் என்ன அப்படின்னா, சார் சொன்னது மாதிரி உண்மையாகவே இந்தியா வந்துட்டு விவசாயத்தை நம்பி இருக்கு. நம்மளோட விவசாய அமைச்சர், வேளாண் அமைச்சர் இருக்கார்ல, அவராக இருக்கட்டும், பியூஷ் கோயல் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நம்ம அரசாங்கத்தை சார்பில் பேசக்கூடிய எந்த ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. காரணம் என்னென்னா, இந்தியாவிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கே இறக்குமதி பண்ணுறோம்ல, அப்படிப்பட்ட விவசாய பொருட்களுக்கு 18% கூட இல்லைங்க, 0%. இப்போது பொதுவாக வந்துட்டு 50% நம்மளோட பொருட்களுக்கு அவங்க வச்சுருந்தாங்க வரி, அதை 18% குறைச்சிருக்கிறோம். அது மகிழ்ச்சி. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நன்றி தெரிவித்தார். ஆனால் நீங்கள் சிரம் தாழ்ந்து அப்படி சிரத்தை சாய்த்து நன்றி நக்கல் நீங்கள் அப்படிதான் எப்போதுமே சொல்லுவீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பரவாயில்ல. அப்படி இல்லை, எங்கேயாச்சும் அப்படி படம் வந்திருக்குதா? ஏன்னா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரை இப்படி சொல்றதுங்கிறது நான் ரொம்ப சாதாரணமா சொன்னேன். நீங்க அத உங்களுடைய கற்பனைகளுக்கு ஏற்றதா புரிஞ்சுக்கீங்க. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கவலை இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க, பரவாயில்ல. ஆனா நான் இப்படிதான் சொன்னேன், நீங்க அர்த்தம் கற்பிக்க கூடாது. பிரைம் மினிஸ்டர் நம்ம நாடு, நீங்க பிஜேபி தலைவர் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ண பிரச்சனை இல்லைங்க, நன்றி தெரிவிச்சார், அவ்வளவுதான். சிரத்தை சாய்த்து நன்றி தெரிவிச்சார்னு சொல்றது எனக்கு ஏற்புடையதல்ல. என் கருத்தை நான் பதிவு பண்ணேன், சரிங்களா? நாம அமைச்சர்கள், நம்மளோட அதிகாரிகள் எல்லாமே சொல்றாங்க, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய விவசாய பொருட்களுக்கு 0% வரி. அதனால நமக்கு ஏற்றுமதி இன்னும் அதிகரிக்கும், விவசாயிகள் வந்துட்டு நிறைய லாபம் ஈட்ட முடியும். இல்லை. ரெண்டாவது விஷயம், அமெரிக்காவிலேருந்து இங்க வரக்கூடிய விவசாய பொருட்கள் இருக்குல்லங்க, எதுக்குமே வரி விலக்கு இல்லை. நம்ம நாட்டு பொருட்களுக்கு அங்க வரி விலக்கு 0%. ஆனா அமெரிக்காவோட விவசாய பொருட்கள் இங்க வருது அப்படின்னா அதுக்கு வரி விலக்கு இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அரசாங்க பிரதிநிதி சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயமுங்க, சாரு கரெக்டா சொன்னாங்க, அமெரிக்கால அங்க பிசினஸ் விவசாயம் வாய்மொழியாக சொன்னாரா? அவங்க ட்விட்டர்ல பண்ணிருக்காங்க பாருங்க, அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. எதுவுமே வாய்மொழியா மட்டும் சொல்லல, எல்லாமே வந்திருக்குது, எல்லாம் உங்களோட ஊடகங்கள்லயே வந்திருக்கு, நீங்களே காமிச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயம், அங்கேருந்து நிறைய இங்கே வர்றதெல்லாம், அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறதெல்லாம் சால் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பண்ணுறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அங்கே இருக்குது, எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள். அதற்கு இங்கே நம்ம அனுமதி கொடுக்கல. ஏன்னா நாமளே மரபணு திருத்தப்பட்டு ஒன்று கொண்டு வரோம். இல்லை, நம்ம நாட்டில் நாம் என்ன சொல்கிறோம், அங்கேருந்து பொருட்கள் இங்கே வந்துட்டு இங்கே உள்ள விவசாயிகளுக்கு பாதிப்புன்னு சொல்கிறோம். அங்கேருந்து வரக்கூடிய பல விவசாய பொருட்கள் மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள், அதுக்கு நம்ம அளவே பண்ணலை. அங்கேருந்து வரக்கூடிய மற்ற விவசாய பொருட்களுக்கும் நம்ம வரி விலக்கு பண்ணலை. ஸோ நம்மளோட விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையுமே பாதிப்பு இல்லை. அதே போல் இங்கே பால் சார்ந்த துறை இருக்குல்ல, அதுலேயும் வந்துட்டு அங்கேருந்து வரக்கூடிய எந்த பொருட்களுக்கும் நம்ம வரி விலக்கு இல்லைன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அமைச்சரே சொல்லிட்டாங்க. எவ்வளவு சொன்ன அப்புறமும் கூட விவசாயிகளுக்கு பாதிப்புன்னு கற்பனையில பேசுறது அரசியல் காரணம். சார், நான் இந்த ஜெனட்டிக்கலி ரீமாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணலை அப்படிங்கிறத அமைச்சர் சொல்லக்கூடாது, அமைச்சகம் சொல்லணும். அமைச்சகம் எங்கேயாச்சும் பேப்பரா சொல்லிருக்கா? அமைச்சகன்றது அமைச்சர் தான். நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் சொல்லணும்பீங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் சொல்லணும். இல்ல, நீங்க தப்பா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நிர்வாகம் தெரியாததுனால நீங்க தப்பா சொல்றீங்க. ஐ அம் a PhD in public administration. நீங்க தப்பா சொல்றத நான் ஏத்துக்க முடியாது சார். இங்க பேப்பர் தான் சார் பேசுறோம், பேப்பர் வச்சு தான் சொல்றேன். அது அமைச்சர் தான் சொல்லுவாரு, ஆபீசர் பண்ண கூடாது, ஆபீசர் சொல்லக்கூடாது, அமைச்சர் தான் சொல்லணும். அக்ரிமெண்ட் அமைச்சர் போடல சார், அமைச்சகம் போடுது சார். ரெப்ரசன்டேட்டிவ் யாரு வந்து சொல்லணும்? நீங்க தவறான விஷயத்தை இல்ல சார், நீங்க தான் தப்பா சொல்றீங்க. இல்லை, அக்ரிமெண்ட் அமைச்சகம் போடுது சார், அமைச்சர் தனியா போடுறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்களாட்சி நாடுங்க, மக்களோட பிரதிநிதி தான் செய்வாங்க. அரசாங்கத்தில் இருக்கிறது மக்களோட பிரதிநிதி, அமைச்சர் சொல்றது அபிஷியல். இல்லாத பொல்லாதெல்லாம் அமைச்சர் பேச முடியாது. அமைச்சர் சொல்லக்கூடாதுன்றீங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு மக்களாட்சி நாட்டுல அமைச்சர் தான் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம், நீங்க ராத்தி சொல்றீங்க, யாரு கையெழுத்து? வீர திருநாவுக்கரசு சார், அமைச்சருடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது.
நான் தான் அது சொல்றேன். பேப்பரா வந்தா மட்டும்தான் அபிஷியல். சரி, நான் அதுக்கு தான் அதிகாரிகள் உடன்படுவாங்க. கேளுங்க, இப்ப இந்த கூட்டறிக்கை முதற்கொண்டு இப்போ அங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் விவாதம் நடத்துறோம். அதே போல இங்க நம்ம இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு விவாதம் நடத்துறோம். ஃபைனலா மார்ச் 2nd வீக்ல தான் ஃபுல் டீடைல் எல்லாம் பேப்பர்ல வரும். புரிஞ்சுக்குங்க. நீங்களே அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேறன்னு சொல்றேன். இப்ப நம்ம டிபேட்டுக்கு எடுத்துக்கிறது அங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இங்க நம்ம பிரைம் மினிஸ்டரோ நம்ம மினிஸ்டர்ஸோ என்ன சொல்றாங்க, அதை வச்சுதான் நம்ம டிபேட் பண்றோம். அதை போய் நீங்க அமைச்சர் சொல்லக்கூடாது, தவறு. சார் இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி டாரிஃபை வந்து அமெரிக்கா 50ல இருந்து 25ல இருந்து 18ஆ குறைச்சிருக்குதுன்ட்டு நம்மளுடைய நாட்டு பிரதம மந்திரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அதை வச்சு பேசுவோம். ஆனா நீங்க அறிவிச்சதுக்கு உங்களுக்கு நன்றின்னு நம்ம நாட்டு பிரதமர் சொன்னதுனாலதான் அதை வச்சு பண்றோம். நிச்சயமா. ஏன் இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 பேருக்கு இடையில வந்துட்டு பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு இடையில வருது. அவர் அனௌன்ஸ் பண்றாரு, நம்ம தேங்க் பண்றோம். ஏன் தெரியுமா தேங்க் பண்றோங்க? 50%ல இருந்து 18% குறைச்சிருக்காங்களே. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு 19%, இலங்கைக்கு பங்களாதேஷுக்கு 20%, சீனாவுக்கு 37%, நமக்கு 18% அப்படின்னா இது மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரி. நமக்கு அவர் குறைச்சிருக்கிறாருல சார். 2 நாடுகள் ஒப்பந்தத்துக்கு போடும் போகுது 2 நாட்டு தலைவர்கள் கூட பர்சனல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது கூட பல விஷயத்துல உதவும். அந்த அடிப்படையில் இது உதவி இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் சொல்றேங்க, பத்திரிகையில உங்க ஊடகத்துல வந்த நியூஸே சொல்றேன். நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காருல்ல அஜித் தோவல், இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க நாட்டில் உள்ள முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்து, நீங்க எங்களுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி பல ப்ரெஷரை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் போயிட்டு அடுத்த கவர்மெண்ட் போற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு மறுபடி எங்களுக்கு சாதகமான ஒப்பந்தத்தை நாங்க போட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னாரு, பத்திரிகையில வந்திருக்கு, ஊடகத்துல வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சேன். ரஷ்யா உக்ரைன் வாரப்புங்க தெரியாம உக்ரைனை பத்தி பேசிட்டாங்க இந்திய அரசு. இப்படி அஜித் தோவல் போய் உட்கார்ந்துகிட்டு நாங்க இப்படி பேசலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. தெரியாமலா ஏங்க ஐஎஃப்எஸ் ஆபீசர், சாதாரண ஐஎஃப்எஸ் ஆபீசரே சாதாரணமா தெரியாமலாம் ஒரு வார்த்தையை விட முடியாது இன்டர்நேஷனல் ரிலேஷன் வரும்பொழுது. அதனால நம்ம நாடு பத்தி பேசும்போது தெரியாம பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கலாம் பேசாதீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதே போல சார் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த ஜவுளி உள்ளிட்ட பொருட்களுக்கு பார்த்தோம்னா 18% குறைச்சிருக்கிறாங்க. இதனால ஏற்றுமதி அதிகமாகும். நம்ம திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழில் வந்துட்டு விருத்தி அடையும், நிறைய பேருக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் உள்ளிட்ட அவங்களுக்கு அந்த உதிரி பாகங்கள் இருக்குல்ல, அதுக்கான பர்சன்டேஜ் எல்லாம் இப்போ 18% குறையிறதால இங்கேருந்து உற்பத்தி அதிகமாகும். இன்னொரு விஷயம், இந்த $500 பில்லியன் நம்ம வந்துட்டு அங்கே வர்த்தகம் பண்ண போறோம்னு மறுபடியும் உங்க வாதத்துப்படியே வச்சுட்டா கூட இன்னும் கூட நீங்களும் தான் அதை சொல்றீங்க. இன்னும் கூட நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் நம்ம யூஎஸ்டேந்து $500 பில்லியன் வர்த்தகம் பண்ண போறோம், அவங்க கிட்டே இருந்து இறக்குமதி பண்ண போறோம்னு இன்னும் சொல்லப்படல. இது அவங்க சொல்றாங்க, இரு தரப்பும் என்ன சொல்லுதோ. உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு சார் பேசும் பொழுது இந்த பாகிஸ்தான் வார விஷயத்துல கூட அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் அப்படின்னு. அவரு சொன்னது வேற, ஆனா நம்ம அரசாங்கம் சொல்றது தான் நம்ம நாட்டு குடிமகனா நம்ம கேட்கணும். அவர் என்ன சொன்னாரு, நாங்க தான் வார நிறுத்தணும்னு சொன்னார். நம்ம அதை என்டாஸ் பண்ணிருக்கிறோமா? யாருமே என்டாஸ் பண்ணல. பாகிஸ்தான் நம்மள்ட்ட கெஞ்சி கூத்தாடுனுச்சு, அதனால தான் வார நிறுத்தணும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ நம்ம நாட்டு கவர்மெண்ட் எதை ஒண்ணு அபிஷியலா சொல்றாங்களோ அதைத்தான் இந்த நாட்டோட பொறுப்புள்ள குடிமகங்களை ஏத்துக்கணும். சோ நான் இதுல எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடைப்பட்ட வர்த்தகம் இருக்குல்ல, இது ஒருவேளை $500 பில்லியனா இருக்கலாம். ஆனா இன்னும் முழுசா எதுவும் சொல்லப்படல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நாட்டு மார்ச் 2nd வீக்ல ஃபைனலா இதெல்லாம் பேப்பர்ல வந்துரும்ல, அதை பத்தி டீடைல்டா பேசுவோம். பிளஸ் ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில் வாங்குறது குறித்தும் கூட நாம இன்னும் அபிஷியலா எதையுமே சொல்லல. கற்பனையில அப்படி பாதிக்கும் இப்படி பாதிக்கும்னு சொன்னா அது தவறு. ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் ஆவது நம்ம அமைச்சர்கள் பேசியிருந்தா அதை எடுத்துக்கிட்டு டிபேட் பண்ணலாம். ஓகே.